யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கலாம். மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். மரித்தோர் தேவகுமாரனுடைய இயேசப்பாவுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள். அந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். தலைகளை வணங்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, நன்றி அப்பா. இந்த 4 மாதங்கள் ஓடி முடிக்க கர்த்தர் கிருபையும் பலனும் செய்தீர். ஸ்தோத்திரம். 5வது மாதம் மே மாதம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். கர்த்ததாமே எங்களை ஆசீர்வதிப்பீராக, திருச்சபையாரை ஆசீர்வதிப்பீராக, ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்தும். இந்த வசனத்தை ஆவியானவருடைய இன்ப கரங்களில் கொடுத்து சமர்ப்பிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். வாசிக்கலாம். மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். மரித்தோர் இயேசப்பாவுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இயேசப்பா சொல்றாரு, மரித்தோர் என்னுடைய சத்தத்தை கேட்கக்கூடிய காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். காலம் வரும் என்று சொல்லி ஒரு 5 குறிப்புகளை பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கொடுத்த நேரத்திலே நான் முடிக்க விரும்புகிறேன். நீங்கள் எல்லாரும் ஜெபத்தோடு வந்திருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மரித்தோர் இயேசப்பாவுடைய சத்தத்தை கேட்கக்கூடிய காலம் வரும். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் விதைக்கப்படுகிறார்கள். எக்கால சத்தம் தொனிக்கும் அந்த நாளிலே ஒவ்வொருவருடைய கல்லறையும் வெடிக்கும். அப்பொழுது அவர்கள் மறுரூபமாகி மத்திய ஆகாயத்திலே மணவாளன் இயேசுவை சந்திப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மரித்த பரிசுத்தவான்களுடைய ஆத்துமாக்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே இளைப்பாரி கொண்டிருக்கிறது. அவர்கள் இந்த பூலோக வாழ்க்கையை விட்டு ஓய்ந்து பரலோகத்திலே இளைப்பாறும்படி கடந்து போயிருக்கிறார்கள். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்ளலாம். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 16, 17 வசனங்களை வாசிக்கலாம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட மேகங்களிலே அவர்களோடு கூட ஆகாயத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். எக்கால சத்தம் தொனிக்கும். இயேசப்பா தூதர்களோடு கடந்து வருவார். அப்பொழுது அவனவனுடைய கிரியைக்கு தக்க அவர் பலன் அளிப்பார். வெளிப்படுத்தலை வாசிக்கிறோம், அவனவன் கிரியைக்கு தக்க பலன் என்னோடு வருகிறது. உயிரோடு இருக்கிற நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போவோம். மத்திய ஆகாயத்திலே மணவாளன் இயேசுவை சந்திப்போம். நம்முடைய மரித்த சரீரம் உயிரடைந்து பரலோக ராஜ்யத்துக்கு கடந்து போகும். ஆனால் அவர்களுடைய ஆத்துமாவோ தேவனுடைய ராஜ்யத்தில் இளைப்பாரி கொண்டிருக்கிறது. மரித்தோ தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். கல்லறைக்குள்ளே எல்லாரும் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் மட்டுமே எக்கால சத்தம் அவர்களுடைய காதில் தொனிக்கும். மித்த கல்லறைகள் வெடிக்காது. அது எவ்வளவு கோடி போட்டு அந்த கல்லறையை கட்டி இருந்தாலும் சரி, மெரினா பீச்சிலே அடக்கம் பண்ணி இருந்தாலும் சரி, யாரெல்லாம் அடக்கம் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். மெரினா பீச்சில்
இந்த வீடியோ எடுக்கிற கருவி இருக்கு, இல்லைன்னா எல்லாத்தையும் சொல்லிடுவேன். மரித்தோர் தேவனுடைய சத்தத்தை, தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். யாருடைய காதுகளில் எல்லாம் தேவகுமாரனுடைய சத்தம், எக்கால சத்தம், தேவதூதனுடைய சத்தம் கேட்கிறதோ அவர்கள் எல்லாம் உயிரடைவார்கள். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போக மத்திய ஆகாயத்திலே மணவாளன் இயேசுவை நாம் சந்திப்போம். மத்தேயு சுவிசேஷம் 24வது அதிகாரம் 24வது அதிகாரம் 31 35 வரை வாசிக்கலாம். ஏசப்பா சொல்றாரு, வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோடு, வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோடே அவர் தமது தூதர்களை அனுப்புவார். ஏசப்பா தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு, வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசையிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார்கள். 4 திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார்கள். அத்தி மரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளை தோன்றி துளிர்விடும் போது வசந்த காலம் சமீபமாயிற்றென்று அறிவீர்கள். வசந்த காலம் சமீபமாயிற்றென்று அறிவீர்கள். அப்படியே இவைகளெல்லாம் நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார். ஏசப்பா எங்க வந்துட்டாரு? வாசல் அருகே வந்து விட்டார். அடுத்த வசனம், இவைகளெல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒளிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அடுத்த வசனம், வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. வலுவாய் தொனிக்கு இக்கால சத்தத்தோடு அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலிருந்து கூட்டி சேர்ப்பார். யாரை கூட்டி சேர்ப்பாங்க? அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை. எல்லாரையும் கூட்டு போக நாம இந்த பைபிளை கையில எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்களே யாரு? அழைக்கப்பட்டவர்களோ அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். யோவான் சுவிசேஷம் 15 வாசிக்கிற ஏசப்பா சொல்றாரு, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க தான் தேவனுடைய ராஜ்யத்திலே போய் சேர முடியும். மற்றவர்கள் எல்லாம் கைவிடப்படுவார்கள். மற்றவர்கள் உயிரடையாது. உயிர் பெற மாட்டார்கள். வேதம் தெளிவா சொல்லுது, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வானத்தின் ஒரு முனை தொடங்கி மறுமுனை மட்டும் 4 திசைகளிலும் கூட்டி சேர்ப்பார்கள். நீங்க அழைக்கப்பட்டவர்கள் பட்டியலில் இருக்கீங்களா? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் பட்டியலில் இருக்கீங்களா? ஏசப்பா எல்லாரையும் அழைத்தார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். எல்லாரும் வந்தானா? எல்லாம் வல்ல. ஏசப்பாவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனா உங்க அநேகருக்கு படிப்பறிவு இல்லை, கலெக்டருக்கு அந்த அறிவு இல்லை. சிலைக்கு முன்னாடி உக்கி போட்டுக்கிட்டு இருக்காரு. ஒன்று கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 23 24 வசனம் வரை. அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து. பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள்
உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படும். யார் உயிர்ப்பிக்கப்படுவாங்க? அவருடையவர்கள், அவருடைய பிள்ளைகள். அவனவன் தன் தன் வரிசையில் உயிர்ப்பிக்கப்படுவான். முதல் பலனானவர் கிறிஸ்து. நான் மரித்தேன், சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். புனித வெள்ளி அதைத்தான் நாம் அனுசரிக்கிறோம். வெள்ளிக்கிழமை அவர் மரித்தார். வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை அவர் உயிர்த்தெழுந்தார். ஒரு செத்த தெய்வத்தை ஆராதிக்க நாம் இங்கே கூடி வரவில்லை. ஒரு உயிரோடு எழுந்த தேவனை நாம் ஆராதிக்க கூடி வந்திருக்கிறோம். யோவான் சுவிசேஷம் 1:5 என்று நினைக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 1:5. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அதானா? அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்குள் ஒளியாய் இருந்தது. சாய்பாபா சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தத்துருவமாய் காண்பித்தார். எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. ஆனா அதிலே ஒரு காரியத்தை பார்த்தால், அவருடைய தழும்புகள் அவருடைய கரத்தில் இல்லை, அவருடைய கால்களில் தழும்புகள் இல்லை. தோமா ஒரு வாரத்துக்கு முன்பு மீண்டும் தோமா உயிர்த்தெழுந்த இயேசு சீஷர்கள் பூட்டிய அறையில் இருந்தார்கள். அவங்களுக்கு தரிசனமானார். அப்பொழுது தோமா அங்கே இல்லை. அவர் சொன்னார், சீஷர்கள்லாம் சொன்னாங்க, தோமா உயிர்த்தெழுந்த இயேசுவை நாங்கள் தரிசித்தோம். நான் அவர் என்னுடைய விழாவிலே கை போடாமல், அவருடைய தழும்பை நான் பார்க்காமல் நான் நம்பேன். உயிர்த்தெழுந்த இயேசு தோமாவுக்காக ஒரு வாரம் கழிச்சு அவருக்கு தரிசனமானார். தோமாவே, என்னுடைய விழாவை, என்னுடைய கையை பாரு, தழும்பு இருக்கிறது. என்னுடைய கால்களை பார், தழும்பு இருக்கிறது. கண்டு விசுவாசிக்கிறவனை காட்டிலும் காணாமல் விசுவாசிக்கிறவனே பாக்கியமான். நூற்றுக்கு அதிபதியின் விசுவாசத்தை கவனித்து பாருங்கள். அவனுடைய வேலைக்காரன் சுகவீனமாய் இருக்கிறான், மரண வியாகுலம் அடைந்து கொண்டிருக்கிறான். இயேசு அவனுடைய வீட்டின் அருகே வந்தபோது மூப்பர்களை அழைத்து, அவர் என் வீட்டிற்குள் வர நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை சொல்லுங்கள். ஏசப்பா பின்னாடி திரும்பி சீஷர்களையும் விசுவாசிகளையும் பார்த்து, இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் இஸ்ரவேலருக்குள்ளும் காணவில்லை. Faith. நாம் எல்லோரும் விசுவாசம் உடையவர்களாய் இருக்க வேண்டும். எபிரேயர் 11:1, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்க. ஆபிரகாம் காணாதவைகளை விசுவாசித்தான். கடற்கரை மணலத்தனையாய் உன் சந்ததி இருக்கும். வானத்து நட்சத்திரங்களை நோக்கி பார், அதை எண்ண முடியுமா ஆபிரகாமே? ஆபிரகாம் சொன்ன, எண்ண முடியாது, அதை போல உன் சந்ததி இருக்கும். தேவன் நம்மை ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். நாம் எல்லோரும் ஆபிரகாமின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன், சாராள் விசுவாசிகளின் தாய். வெளிப்படுத்தலின் புத்தகம் 14ஆம் அதிகாரத்துக்கு நேராய் கடந்து வரலாம். யோவான் சொல்கிறார், பரலோக காட்சியை கண்ட யோவான் சொல்லுகிறார். 13வது வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 14:13. பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள், கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று, இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து, அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள். இளைப்பாறுவார்கள். அவர்களுடைய கிரியைகள், அவர்களுடைய கிரியைகள் அவர்களோட கூட போகும். ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார் என்று சொல்லிற்று. பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், கர்த்தருக்குள் மரித்தவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. யார் பாக்கியவான்கள் சொல்லுங்க? பெரிய பெரிய கல்லறையை கட்டி வச்சிருக்கான், அவன் எல்லாம் பாக்கியவானா?
காலமெல்லாம் துன்மார்க்கமா ஜீவிச்சுட்டு செத்து போயிட்டு வேதம் சொல்லுது கர்த்தருக்குள் மரித்தவர்கள், கர்த்தருக்குள் மரித்தவர்கள். பரலோகத்து சத்தம் உண்டாக கேட்டேன், அது கர்த்தருக்குள் மரித்தவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. கர்த்தருக்குள் மரித்தவர்கள், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். தேவனுடைய பிள்ளை, நீ அநேக நாட்களாய் சபைக்கு வந்து கொண்டிருக்கலாம். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரவேசிக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் அவனுக்கு இடமில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஞானஸ்நானத்தை தள்ளி போடாதீங்க. ஞானஸ்நானத்தை தள்ளி போடாதீங்க. பிலிப்பு வனாந்தர மார்க்கமாய் சாரட்ல எத்தியோப்பிய மந்திரி போய் கொண்டிருக்கிறார். கர்த்தர் பிலிப்பை தூக்கி கொண்டு போய் அந்த இடத்திலே விடுகிறார். அவரோடு சாரட்டு வேகம், அந்த வேகத்துக்கு ஓடுறாரு பிலிப்பு. இதுல ஏறிக்கலாமான்னு கேட்கிறாரு. தாராளமா ஏறிக்கலாம் சொல்றான் எத்தியோப்பிய மந்திரி. அவன் ஆகமங்களை வாசித்து கொண்டிருக்கிறான். இதனுடைய விளக்கம் தெரியுமா? ஞானஸ்நானத்தை குறித்து அவன் வாசித்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது பிலிப்பு அவனுக்கு, அந்த எத்தியோப்பிய மந்திரிக்கு விளக்கி சொல்லுகிறான். அப்பொழுது அவன் ஒரு ஆற்றை பார்க்கிறான். எத்தியோப்பிய மந்திரி, தண்ணீர் இருக்கிறது தடை என்ன? முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடை. உடனே ஞானஸ்நானம். நீங்க அநேகர் ஞானஸ்நானத்துக்கு தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கீங்க. அதை உடனே செய்யுங்கள். ஞானஸ்நானத்தை பெற்ற பொழுது நீங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நீங்கள் பெறுவீர்கள். நூற்றுக்கு அதிபதி கொர்நேலியு, அவன் ஒரு புறஜாதியான். ஆனால் அவன் தான தர்மங்கள் தேவ சமூகத்தில் எட்டிவிட்டது. அவன் ஒரு புறஜாதியான், இஸ்ரவேல் குடும்பத்தை சேராதவன். ஆனால் அவனுடைய தான தர்மங்கள் பரலோகத்தை எட்டிருச்சு. இப்ப தேவன் பேதுருவை சந்திக்கிறார். பேதுருவே, நீ போனோம், கொர்நேலியின் வீட்டுக்கு நீ போனோம். கர்த்தர் கொர்நேலியின் இடத்துல சொல்லிட்டாரு, உன் இனபன ஜந்து, உன் சொந்த பந்தம் எல்லாத்தையும் கூட்டு உட்கார்ந்துரு. பேதுருன்ற மனுஷனை நான் அனுப்புவேன். பேதுருவுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன்னா அவங்க பிரஜாதியான், பேதுரு யூதன். கர்த்தர் சொல்றாரு, நீ போ அப்படின்னு கர்த்தர் சொல்ற. இதெல்லாம் நீ பார்க்க கூடாது. அப்படி சொன்னப்ப இந்த பேதுரு அந்த வீட்டுக்கு கடந்து போய் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எல்லாரும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை. இதுல என்ன ஆச்சரியம்னா, அவங்க ஞானஸ்நானமே எடுக்கல, அதுக்கு முன்னாடியே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டா. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நல்ல கையத்தட்டு, நல்ல கையத்தட்டு. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. பேதுருவோட கூட வந்தவங்களாம் பிரமிச்சு நிற்கிறாங்க. இவங்க புறஜாதி ஆயிற்று, இவங்களுக்கு எப்படி பரிசுத்தாவின் நிறைவு கிடைக்கிறது, பரிசுத்தாவின் அபிஷேகம் கிடைக்கும்? அவங்களுக்கு யூதர்களுக்கு இஸ்ரவேலர்களுக்கு தான் ஏசப்பான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படும். பேதுரு, பவுல் சொல்றாரு சிறைச்சாலை அதிகாரியை பார்த்து, தொழுவ மரத்தில் கட்டி போட்டாங்க. சுவிசேஷம் அறிவிச்சதுனால அடிச்சு நொறுக்கி பவுலையும் சீலாவையும் தொழுவ மரத்தில் கட்டி போட்டாங்க சிறைச்சாலையில். நடுராத்திரியில் வாயை கட்டலை பாடி துதிச்சாங்க. சிறைச்சாலை அதிரும்படியாக சங்கிலி எல்லாம் அவிழ்ந்து விழுந்தது. அதிகாரிகள் தங்களை குத்தி மாய்த்து கொள்ள விரும்பினார்கள். ஏன்னா அரசாங்கம் எப்படி நம்மளை தண்டிக்கும்? நாங்கள் எல்லாரும் இங்கே தான் இருக்கிறோம், யாரும் சிறைச்சாலையை விட்டு தப்பிச்சு போகலை, உங்களுடைய பட்டயங்களை உரையிலே போடுங்கள் என்று பவுல் சொல்றார். ஆண்டவன் மாதிரி நாங்கள் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர். யோவான் சுவிசேஷம் 2வது குறிப்பு, யோவான் சுவிசேஷம் 4வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கலாம்.
உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படிக்கு பிதாவானவர் விரும்புகிறார். உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் ஏசப்பா சொல்றார், உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. நீங்க ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை தொழுது கொள்ள வந்திருக்கிறீங்களா? ஏசப்பா நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்கிறாரு? உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அப்படின்னா காலம் வரும்னா அதுக்கு முன்னாடி அவங்க விசுவாசிகள் எல்லாம் எப்படி இருந்தாங்க? உண்மையாய் கர்த்தரை தொழுது கொள்ளவில்லை. நீதிமொழிகள் 28:20 சொல்கிறது, உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். மோசேயை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார், என் தாசனாகிய மோசே என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். என் கால் செபையான இடத்தில் நிற்கிறது, சபை நடுவில் கர்த்தரை துதிப்பேன். சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறான், எங்கெல்லாம் நின்றுட்டு வந்த, இன்னைக்கு நல்ல பிள்ளை மாதிரி ஆலயத்தில் உட்கார்ந்தாச்சு. என் கால் செபையான இடத்தில் நிற்கிறது, சபை நடுவில் கர்த்தரை துதிப்பேன். துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை கொடுத்து இலையுதனாதிருக்க மரத்தை போல இருக்கிறான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எங்க நின்றுட்டு வந்த? பாவிகளுடைய வழியில நிக்காத, பரியாசக்காரன் உட்கார இடத்துல உட்காராத. அங்க உனக்கு என்ன வேலை? கூட்டம் கூடுறது, அங்க உட்காந்து பேசிக்கிட்டே இருக்க, என்னத்தையாவது பேசுறது. இவங்க ஒவ்வொருத்தரும் வண்டி வேணும்னு கேட்கறது. வீட்டில் ஒரு இடத்துல போய் டாப் அடிக்கிறது, வண்டியை நிப்பாட்டிட்டு என்னத்தையாவது பேசிக்கிட்டு இருக்காது. உன்னுடைய நட்பு எப்படிப்பட்டதான் இருக்கிறது? ஏசப்பா சொல்றார், நல்ல சிநேகிதன் ஏசப்பா. ஏசப்பாவோட நட்பு வை. இந்து மார்க்கத்தில் நண்பர்களோடு ஃபெல்லோஷிப் வைக்கிறதுல, ஐக்கியம் வைக்கிறதுல, ஐக்கியம் வைக்கக்கூடாது, ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறலாம். அவங்க திருமணத்துக்கு போகலாம், சாப்பிடலாம், எப்படியாவது அவங்க ரட்சிக்கப்படணுன்ற ஒரே ஒரு நோக்கத்தோடு அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கணும். எப்படியாவது அவங்களை கிறிஸ்துவ பண்டை கொண்டு வர வேண்டும். உண்மையாய் தொழுது ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். பிலிப்பியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவே நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து, மாம்சத்தின்படி நாம் நம்பிக்கை வைக்காதபடி ஆவியினால் தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள்.
பேதுரு, யாக்கோபு, யோவான் இவங்கெல்லாம் விருத்த சேதனத்தை வலியுறுத்தினார்கள். ஆனா பவுல் சொன்னாரு, இருதயத்தில் ஏற்படுகிற ஒரு மனிதனுடைய இருதயத்தில் ஏற்படுகிற மெய்யான மாற்றமே உண்மையான விருத்த சேதனம். மாம்சீகத்தின்படி விருத்த சேதனம் செய்து கொள்வது செய்து கொள்ளுங்கள், அது தப்பில்லை. ஆனால் ஒரு மனிதனுடைய இருதயத்தில் ஏற்படுகிற மெய்யான மாற்றமே உண்மையான விருத்த சேதனம். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே விருத்த சேதனத்தை அவர்கள் முன்வைத்து அவர்கள் வாழ்ந்தார்கள். ஆண்கள் எல்லாம் விருத்த சேதனம் பண்ண வேண்டும் என்பது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளையாய் இருந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டின் காலத்திலே யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை உண்மையாய் ஏற்றுக்கொண்டோமோ, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்குள்ளே கடந்து வந்தோமோ, நாம் எல்லாரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டு விட்டோம். மாம்சிக பிரகாரமாய் நாம் விருத்த சேதனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு கிடைத்த ரட்சிப்பு, நமக்கு கிடைத்த ஞானஸ்நானம், நமக்கு கிடைத்த அபிஷேகம், இது எல்லாம் நம்மை உண்மையான விருத்த சேதனத்துக்குள் நம்மை நடத்தி கொண்டு வந்து விட்டது. ஆவியினால் தேவனுக்கு ஆராதனை செய்து, ரோமர் 12:1 நான் நினைக்கிறேன். ரோமர் 12:1 ஆவியானவர் ஞாபகப்படுத்துறாரு. ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, எல்லா ஆராதனை கிடையாது. எல்லாமே தேவனுக்கு பிரியமான ஆராதனை கிடையாது. புத்தியுள்ள ஆராதனை. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினால் சரீரத்தின் செய்கைகளை அளித்தால் பிழைப்பீர்கள். நீங்க புத்தியுள்ள ஆராதனை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். பிதாவை உண்மையோடு தொழுது கொள்ளுகிறவங்க ஆவியோடும் உண்மையோடும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வரும். உண்மையா கர்த்தர ஆராதனை செய்யணும். பொய் பேசிட்டு, துன்மார்க்கமா பேசிட்டு, சண்டை போட்டுட்டு, அதோட திருவிருந்தில கலந்து கொண்டுட்டு ஒப்புரவாகாம, தேவனோட ஒப்புரவாகாம, தனக்கு பிரியமானவங்களை மட்டும் நேசிச்சுட்டு, அவங்க கூப்பிடுற ஃபங்க்ஷன்ல மட்டும் கலந்து கொண்டுட்டு, மற்ற விசுவாசிகள் கூப்பிட்டா கலந்து கொள்ளாம இருக்கிறது. எல்லாரையும் ஒன்று போல பாவிக்க வேண்டும். எல்லாரும் ஒரே சரீரத்திலே பங்கு கொள்ளுகிறோம். எல்லாரும் ஒரே ரத்தத்திலே நாம் பங்கு கொள்ளுகிறோம். ரோமர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்ளலாம். 16 to 19 வரை வாசிக்கலாம். தேவன் எனக்கு அளித்த கிருபையினாலே உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படி இவைகளை நான் அதிக தைரியமாய் எழுதினேன். ஆதலால் நான் தேவனுக்குரியவைகளை குறித்து இயேசு கிறிஸ்துவை கொண்டு மேன்மை பாராட்ட எனக்கு இடமுண்டு. புறஜாதியாரை வார்த்தையினாலும் செய்கையினாலும் கீழ்ப்படிய பண்ணும்படிக்கு அற்புத அடையாளங்களினாலும் பலத்தினாலும் தேவ ஆவியின் பலத்தினாலும் கிறிஸ்துவானவர்
என்னை கொண்டு நடப்பித்தவைகளை சொல்வதல்லாமல் வேறொன்றையும் சொல்ல நான் துணிவதில்லை. இப்படி எருசலேம் துவக்கி சுற்றிலும் இல்லிரிக்கம் தேசம் வரைக்கும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பூரணமாய் பிரசங்கித்திருக்கிறேன். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பூரணமாய் பிரசங்கித்திருக்கிறேன். இப்ப இருக்கிற நாட்கள் மாதிரி அப்போஸ்தலன் பவுலுக்கு திறந்த வாசல் சுவிசேஷத்துக்கு இருந்திருந்தா எத்தனையோ சபையை கட்டியிருப்பார். அவர் சபையை கட்டிய துவங்கின காலம் மகா கொடுமையான காலம். அவரே என்ன செஞ்சாரு, ஸ்தேவானை கல்லெறிஞ்சு கொள்ளும் போது அந்த அவர்களுடைய வஸ்திரங்களை எல்லாம் சவுல் காத்து கொண்டிருந்தார். அவர் பவுலா மாறுறதுக்கு முன்னாடி சவுலா இருந்தார். பென்யமின் கோத்திரத்தை சேர்ந்தவர். எருசலேமிலே கிறிஸ்தவர்களை எல்லாம் கொலை செஞ்சாரு. தமஸ்குவுக்கு நேராய் பிரயாணப்பட்டார். பிரதான ஆசாரியர்கள் நிருபங்களை வாங்கி கொண்டு தமஸ்குக்கு நேராய் பிரயாணப்பட்ட போது சடிதி வழியில் இயேசு சந்தித்தார் பவுலை. சவுலே சவுலே, ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? முள்ளில் உதைப்பது உனக்கு கடினமா? சவுல் சொல்றாரு, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன்? புஜாதிகளுக்கு ராஜாக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். அனனியா என்ற பெயர் கொண்ட ஒரு மனுஷன் வருவான், அவன் உனக்கு ஞானஸ்நானம் கொடுப்பான். அப்பொழுது நீ பார்வை கூடன் ஆயிட்டான். கண்ணை கூடாக்கி விட்டார் ஏசப்பா வந்து. அனனியா போக பயப்படுறார். அவன் எருசலேம்ல கிறிஸ்தவங்களை எல்லாம் கொலை செஞ்சவனாச்சே, கொலைக்காரனுக்கு நான் ஞானஸ்நானம் கொடுக்க போகவா? ஜீவனை பணைய வச்சு போனோம். அவ்வளவு கொடூரமானவர் பவுல். அட்ரஸையே கொடுத்து அனுப்புறார், விலாசத்தை கொடுத்து அனுப்புறார் அனனியாவுக்கு. அனனியா போய் ஞானஸ்நானம் கொடுத்ததும் அவருடைய கண்கள் இந்த மீன் செதில்கள் போல கீழே விழுந்து அவர் பார்வை அடைந்தார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லாம் கைகளை தட்டி, எல்லாரும் கைகளை தட்டி கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். நீங்க ஏசப்பாவை எப்படி ஆராதிக்கிறீங்க? நீங்க புத்தியுள்ள ஆராதனையை செய்றீங்களா? உங்க சரீரத்தை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறீங்களா? புத்தியுள்ள ஆராதனையா உங்களுடைய ஆராதனை? இவ்வளவு நேரம் கைதட்டி பாடணும், வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். நீங்க புத்தியுள்ள ஆராதனை செய்து கொண்டிருக்கிறீங்களா? ஆவியானவர் உங்களோட பேசுறாரா? தெய்வ பிரசன்னத்தை உணர்றீங்களா? சங்கீதம் 93:5 வாசிக்கலாம். பரிசுத்தமானது நித்திய நாளமாக அவருடைய வீட்டின் அலங்காரமாய் இருக்கிறது. வாசிக்கலாம். உமது சாட்சிகள் மிகவும் உண்மையுள்ளவைகள். கர்த்தாவே பரிசுத்தமானது, கர்த்தாவே பரிசுத்தமானது, நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாய் இருக்கிறது. இன்னைக்கு ஊழியக்காரங்கள்லாம் சர்ச்சை அழகா வைக்கிறதுல ரொம்ப பிரயாசப்படுறாங்க. ஆனா பரிசுத்தம், ஹோலினஸ் முட்டை, ஜீரோ. ஆனா சர்ச்சை பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. பரிசுத்தமானதும் ஒரு வீட்டின் நித்திய நாளாக அலங்காரமாய் இருக்கிறது. பூர்வ காலத்தில் வாழ்ந்த ஸ்திரீகள் தங்கள் புருஷருக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். அந்தபடியே சாராள் தன் கணவனாகிய ஆபிரகாமை ஆண்டவனே என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள் என்று பேதுருவின் புத்தகத்திலே வாசிக்கிறோம். அலங்காரம் எது? மனைவிகளே, உங்களுடைய சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்க. இல்ல நான் சொல்லுங்க, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. யோவான் சுவிசேஷம் 3வது குறிப்பு
யோவான் சுவிசேஷம் 16வது அதிகாரம் 32வது வசனம். ஏசப்பா சொல்றாரு, இதோ நீங்கள் சிதறுண்டு, இதோ நீங்கள் சிதறுண்டு, அவனவன் தன் தன் இடத்துக்கு போய், அவனவன் தன் தன் இடத்துக்கு போய், என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும், அது என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும், அது இப்பொழுது வந்திருக்கிறது, அது இப்பொழுது வந்திருக்கிறது, ஆனாலும் நான் ஆனாலும் நான் தனித்திரேன், பிதா என்னுடனே கூட இருக்கிறார், பிதா என்னுடனே கூட இருக்கிறார். இதோ நீங்கள் சிதறுண்டு, அவனவன் தன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும், அது இப்பொழுது வந்திருக்கிறது, ஆனாலும் நான் தனித்திரேன், பிதாவானவர் என்னோடு கூட இருக்கிறார். சிலுவையில் யார் தொங்குனது? ஏசப்பா மட்டும்தான் தொங்குனார். சீஷர்கள் யாராவது சிலுவையில் வந்தாங்களா? ஓடி போயிட்டாங்க. பூட்டிய அறைக்குள்ளே யூதர்களுக்கு பயந்து, ஏசப்பாவுக்கு ஏற்பட்ட சிலுவை நமக்கு ஏற்பட்டுமோன்னு பயந்து நடுங்கிக்கிட்டு இருக்க வேலையில ஏசப்பா உயிர்த்தெழுந்து அவர்களுடைய வீட்டில் நடுவிலே உதயமாகி உயிர்த்தெழுந்த இயேசு முதலாவது சொன்ன வார்த்தை, உங்களுக்கு சமாதானம். ஏசப்பா மட்டும்தான் இருக்காரு சிலுவையில, வேற ஒரு ஆளும் இல்லை. ஏசப்பாவே சொல்லிட்டாரு, என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும். பேதுரு வலையை எடுத்தாரு, மீன் பிடிக்க போயிட்டாரு, நாங்களும் வரோம் சொன்னார், 4 பேரையும் கூட்டும் போயிட்டார். திபரியா கடற்கரையில இயேசு கடந்து வருகிறார், பின்மாற்றத்தில் இருந்த சீஷர்களை சந்திக்க. ஏதாவது இருக்கிறதா, பசியா இருக்கிறேன்னு சொல்றாரு ஏசப்பா. ராம் முழுவதும் பிரயாசப்பட்ட ஒரு மீனும் கிடைக்கல. என் வார்த்தையின்படி வலையை போடுங்கள், வலது புறமாய் வலையை போடுங்கள். வலை கிழிந்து போகத்தக்க மீன்களை பிடித்தார். பக்கத்தில் இருக்க போட்டெல்லாம் கூப்பிட்டாங்க, வாங்க வாங்க, எங்க மீன் நிறைய இருக்கு, கொஞ்சம் வாங்கிக்கோங்க. கத்தர் நிரம்பி வலியத்தக்க ஆசீர்வாதத்தை கொடுப்பா. விசுவாசிக்கிறவங்க 2 கையை வைத்தி கொஞ்ச நேரம் கத்தரை சோத்திரம் பண்ண. எல்லாரும் 2 கரங்களை பேத்தி, எல்லாரும் 2 கரங்களை பேத்தி, எல்லாரும் 2 கரங்களை பேத்தி, எல்லாரும் 2 கரங்களை பேத்தி. பிரைஸ் அலாஹ், பிரைஸ் அலாஹ், பிரைஸ் அலாஹ், பிரைஸ் அலாஹ். என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. கத்தர் ஆசீர்வதிச்சார்னா எப்படி ஆசீர்வதிப்பாரு? நிரம்பி வழியது. மல்கியா 3:10, இடம் கொள்ளாமல் போக மட்டும் உன்னை ஆசீர்வதிப்பே. வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உன்னை ஆசீர்வதிப்பே. யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை ஏசப்பா சொல்றாரு, நான் நியாயம் தீர்த்தால், நான் நியாயம் தீர்த்தால் என் தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும், என் தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும். ஏனெனில் நான் தனித்திருக்கவில்லை, ஏனெனில் நான் தனித்திருக்கவில்லை, நானும் என்னை அனுப்பின பிதாவுமாக, நானும் என்னை அனுப்பின பிதாவுமாய் இருக்கிறோம். ஏசப்பாவுக்கு நல்லா தெரியும், எல்லாரும் விட்டுட்டு ஓடினாலும் ஒருத்தர் நம்ம கூட இருப்பாரு, அவர் பிதாவாகிய தேவன். நான் உனக்கு சொல்றேன், எல்லாரும் உன்னை விட்டு ஓடினாலும் ஏசப்பா சொல்றாரு, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை மேய்த்து நல்ல கையை தட்டி பிரைஸ் காட். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அதே அதிகாரத்தில் 29வது வசனம், என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார், என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவைகளை, பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடி, நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை, அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். மோசேயை என்ன நாமோன்னு கேட்பானே, இஸ்ரவேல் ஜனம் 400 வருஷம் அடிமைத்தனம், அவங்களுடைய கூக்குரலை கேட்டு கர்த்தர் மன இறங்கி மோசே அனுப்புறாரு. ஆரோனும் மோசையும் போறாங்க, என்ன நாமோன்னு கேட்பானே, சொல்லு, இருக்கிறவராகவே இருக்கிறேன். உன்னோடு இயேசு இருக்கிறாரா?
அவர் சொல்றார், உலகத்தின் முடிவு பரியந்தமோ சகல நாட்களில் நான் உன்னுடனே இருக்கிறேன். யோசுவாவை பார்த்து கர்த்தர் சொன்னார், யோசுவா 1:5, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நாம் எல்லாம் பாடலாமா ஒரு பாடல், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை என்ற பாடலை நாம் எல்லாரும் கைதட்டி பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். விசுவாசத்தோடு கர்த்தர் நம்மோடு கூட, ஏசப்பாவோடு பிதாவாகி தேவன் இருந்தார். எல்லாரும் தனியா விட்டுட்டு போயிட்டாங்க ஏசப்பாவை, ஆனா பிதாவாகிய தேவன் நம்மோட இருந்தார். நம்மை விட்டு யாரு போனாலும் அதை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க, ஏசப்பா உங்களோடு கூட இருக்கிறார். இயேசு தெய்வம் உங்களோடு கூட இருக்கிறார். பிரைஸ் காட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன். உன்னை தினமே பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன். உன்னை தினமே நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன். உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நீதியின் வலக்கரத்தாலே உன்னை தாங்குவேன் நான் அன்பினாலே. நீதியின் வலக்கரத்தாலே உன்னை தாங்குவேன் நான் அன்பினாலே. ஆவியில் உண்மையா ஜெபித்திடுவாய், ஆவியில் உண்மையா தினம் அல்லேலூயா என்றே ஆர்ப்பரிப்பாய், தினம் அல்லேலூயா என்றே ஆர்ப்பரிப்பாய். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, கையை தட்டி நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. திகையாதே கலங்காதே மனம் மனமே நான் உன்னுடன் இருக்க பயமே. சொல்லுங்க, திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன். உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, ஆமென். நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. கரங்களை தட்டி சொல்லுங்க, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, ஹல்லேலூயா. நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. ஆமென். யோவான் சுவிசேஷம் 4வது அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 4வது அதிகாரம்
21வது வசனம் ஏசப்பா சொல்றார். சமாரியா ஸ்திரியை பார்த்து, அதற்கு இயேசு ஸ்திரியே நான் சொல்லுகிறதை நம்பு, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலே மாத்திரமல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. இந்த மலையில மாத்திரம் அல்ல, எருசலேமிலே மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வரும். சமாரியா ஸ்திரியை சந்தித்தார் இயேசு. தண்ணீர் தாகமாய் இருந்தார். யாக்கோபுக்கு சொந்தமான கிணற்றிலே போய் அமர்ந்தார். யாராவது வருவாங்களான்னு காத்து கொண்டே இருந்தார். முதலாவது ஒரு சமாரியா ஸ்திரீ வந்தால், அவளுடைய பெயர் வேதத்தில் குறிப்பிடவில்லை. எனக்கு தண்ணி கொஞ்சம் மோந்து தான் கேட்டா. நீ யூதனாய் இருக்க சமாரியாகி எங்களிடத்தில் தண்ணீர் கேட்பான். நான் யார் என்று தெரிந்திருந்தால் நீ என்னிடத்தில் தண்ணீர் கேட்டிருப்பாய். நான் கொடுக்கிற தண்ணீரோ நித்திய நித்திய காலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும். அவ சொன்னா, உம்மிடத்தில் கொண்டு கொள்ள பாத்திரமும் இல்லை, கிணறும் ஆழமாய் இருக்கிறதே. அந்த சமாரியா ஸ்திரீயினுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தினார். அவர் பட்டணத்துக்குள்ளே ஓடி போனால், இங்கே ஒரு மனுஷன் வந்திருக்கிறார், அவர் மெய்யாகவே தீர்க்கதரிசி, அவர் என்னுடைய காரியங்களை எல்லாவற்றையும் அப்படியே சொன்னார். சமாரியா பட்டணத்தையே ரட்சித்து விட்டார். சமாரியா ஜனங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க 2 நாள் அங்கே தங்கி ஏசம்மா அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். இந்த சமாரியா ஸ்திரீ ஒரு கேள்வி கேட்டார். நீங்க எருசலேமில் வந்து கர்த்தரை ஆராதிக்கணும்னு சொல்றீங்களே, சாலமோன் கட்டின ஆலயம் எருசலேமில். அதற்கு ஏசப்பா சொன்னார், இந்த மலையிலே எருசலேமில் மாத்திரமல்ல, என் பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும். இப்போ வந்து பட்டணந்தோறும் சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கையை வைத்து கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் கையை வைத்து, எல்லாரும் கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். எல்லாரும் கையை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஹல்லேலூயா. கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். பிரைஸ் அல்லாஹ், பிரைஸ் அல்லாஹ், பிரைஸ் அல்லாஹ், பிரைஸ் அல்லாஹ். நாம் எல்லாரும் எழுந்து நிற்கலாம். கர்த்தரை பிரசன்னத்துக்கு நேரம். Glory to God. Hallelujah. Glory to God. Hallelujah. எல்லாரும் எழுந்து நிற்கலாம். கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு நேரம். Glory to God. 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 Hallelujah. 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 Oh Jesus. Thank you. Thank you. Thank you. Thank you. Thank you. Thank you. நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Jesus, hallelujah. Jesus, hallelujah. Jesus, hallelujah. Jesus, hallelujah. கர்த்தரை துதித்துக் கொண்டே இருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சம் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. பின்மாரியின் அபிஷேகம், பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும், மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. அக்கினியாய் அக்கினியாய்
அக்கினியாய் அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினியாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. கர்வே ஜெப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன், ஓரமாஷியா ஆகாப்பும் நடுங்கிடவே, மழையாக பொழிந்தேன். ஜெப வேளையில் மேகம் காண்கிறேன், ஆகாப்பும் நடுங்கிடவே, மழையாக பொழிந்திடுமே. அக்னியாய் அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னிநாவாக அக்னிநாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்னியாய் அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னிநாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்னியாய் அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினியாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே, இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் வல்லமை உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இயேசுவே, இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. சந்தோஷம் பொங்குது சந்தோஷம் பொங்குது சந்தோஷம் என்னில் பொங்குதே, ஹல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. எல்லாரும் ஆவில நிரம்பி சந்தோஷம் பொங்குது சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. கிருபையிதை தேவ கிருபையிதை தாங்கி நடத்திடுதே, இயேசுவிலே நேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே நேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். ஆருயிர் அன்பராய கருணை திவ்ய பாதையிலே இயேசு பரன் ஆருயிர் அன்பராம் எங்களுடனே, ஜீவிய பாதையிலே இயேசு பரன் அனுதினமும் வழி நடந்தே, அவரது நாமத்தை காத்தனரே. அனுதினமும் அனுதினமும் வழி நடந்தே, அவரது நாமத்தை காத்தனரே. கிருபையிலே, தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே, இயேசுவிலே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். நல்ல கையை தட்டி துதிங்க. கொஞ்ச நேரம் ஆவில நிரம்புங்க, ஆவில நிரம்புங்க. அந்நிய பாஷை பேசுங்க. தடைகள் உடைகிறது, பலகீனம் மறைகிறது. சத்ருவின் போராட்டத்திலிருந்து விடுதலை, நிம்மதியை இயேசு தருகிறார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும்.
வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடி. உனக்கு விரோதமாய் ஏற்படுகிற எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும். வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்த வாரத்தில் பொக்கிஷங்களை புதையல்களை உனக்கு கொடுப்பே. உன்னை ஆசீர்வதிப்பே, நிரம்பி வலியத்தக்க ஆசீர்வதிப்பே. பெரு வெள்ளத்தினால் பெரும் ஆசீர்வாதத்தினால் உன்னை நிரப்புவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற பிதாவே நன்றி அப்பா. அந்த மே மாதத்தின் முதலாவது பரிசுத்த ஆராதனை கர்த்தர் எங்களோடு இடைப்பட்டீர். நீ இடைப்பட்ட தருணத்துக்கு ஆயுஷ் பாடல் மூலம், துதியின் மூலம், சாட்சிகளின் மூலம் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த அடிமைகளாக எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தே ஸ்தோத்திரம். பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவர். கேட்ட சத்தியத்துக்கு நேராய் தங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்க கர்த்தர் உதவி செய்யும். மரித்தோர் தெய்வகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், இப்பொழுது வந்திருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார். பின்பு உயிரோடு இருக்கிற நாமம் அவருக்கு எதிர்கொண்டு போவோம். மத்திய ஆகாயத்தில் மணவாளனை சந்திப்போம். இப்படியே என்னென்றைக்கும் அவரோடு கூடவே இருப்போம். யார் உன்னை விட்டு போனாலும், ஏசப்பா விட்டு சீஷர்கள் எல்லாம் ஓடி போய் விட்டார்கள், ஆனால் தேவன் அவரோடு கூட இருந்தார். ஏசுநாதர் சொல்கிறார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உன்னை விட்டு ஒருபோதும் விலகவும் மாட்டேன், ஒரு நிமிஷமும் உன்னை கைவிட மாட்டேன். பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும். திருத்தங்கள்ல சபை இருக்குன்னா அது பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம். எருசலேமில் மட்டுமல்ல, பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம். இன்னும் ஸ்தாபிக்கப்படாத கிராமங்கள், சபைகள் இல்லாத கிராமங்கள் அநேகம் இருக்கிறது. அங்கே கிராமங்களில் சபைகள் ஏற்பட கர்த்தர் உதவி செய்கிறார். எங்களை பயன்படுத்தும் ஆண்டவரே. கிராமங்களில் சபை ஸ்தாபிக்க எங்களை ஒரு கருவியாக பயன்படுத்தும் ஆண்டவரே. பிள்ளைகளை ஆசீர்வாதம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய கேசாடை கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு ஆவியானுடைய ஐக்கியம் சிநேகமும் பாதுகாவலும் பராமரிப்பு நம் அனைவரோடும் கூட, விசேஷமாக உலகெங்கும் உள்ள சகல பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தருடைய வருகை பயந்து நிலை பெற்று காப்பதாக. ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களையும் ஆகாது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம். இந்த கெஸ்ஸியா ஜாஸ்வா தம்பதியருக்கு கர்த்தர் முதல்